ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி ஒரு அருமையான கொழுக்கட்டை ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். கொழுக்கட்டை செய்ய தெரியாதவங்க கூட இந்த கொழுக்கட்டையை சூப்பராக செய்யலாம். கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கருப்பு கவுனி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. பூரணத்துக்கு தேங்காய், நிலக்கடலை, ஏலக்காய், நாட்டு சக்கரை இதெல்லாமே கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கருப்பு கவுனி அரிசி, அதில் 2 ஸ்பூன் போல் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அது மாதிரி பிசைச்சு எடுத்துக்கலாம். பூரணமும் ரெடி ஆகிடுச்சு, மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக வாழை இலையை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல கவுனி அரிசி மாவு, அதை நல்லா பரத்திக்கலாம். பரத்திக்கிட்டு பூரணம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அந்த மாவோடு ஆட் பண்ணிவிட்டு வாழை இலையை நம்ம மடித்து விட்டுடலாம். இதில் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. வாழை இலையில் செய்யும் போது வாழை இலையோட வாசமும் அதில் கமன்னு வரும். இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுட்டா நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. பிளேட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கொழுக்கட்டை, இது எல்லாத்தையுமே போட்டு அவிச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கமன்னு நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஆவி பறக்குது, சுட சுட கவுனி அரிசி கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.